எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு என்னால் பேச முடியல. இருந்தாலும் இந்த படத்தை எனக்கு ஃபஸ்ட்டு இயக்கி கொடுத்திய என் பிரதர் சங்கிலி அவர்களுக்கும், இந்த படத்தின் நாயகர் அசோகு சார் அவர்களுக்கும், கதாநாயகி யாழினி அவர்களுக்கும், மேனேஜர் தினேஷ் சார் அவர்களுக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர் சுரேந்தர், சந்துரு, தர்மா, பீட்டர் அனைவருக்கும், மியூசிக் டைரக்டர் முகேஷ் அவர்களுக்கும், ஸ்டண்ட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் ஈஸ்வர் அவர்களுக்கும், மேக்கப் ஆர்டிஸ்ட் ரோகிணி அவர்களுக்கும், ஆர்ட் டைரக்டர் கலை மகராஜன் அவர்களுக்கும், மற்றும் சீஃப் கெஸ்டாக அனைத்து வந்த சார் பேரு சார் அவர்களுக்கும், உதயகுமார் சார் அவர்களுக்கும், அன்பு செல்வன் அவர்களுக்கும், சாய் கோவில் சார் அவர்களுக்கும், பஞ்சான் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு விருந்தினராக வந்த குல்சுரேஷ் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் எனது உறவினர்கள் அங்கே வந்து கஷ்டத்தையும் பாராமல் எங்கள் ஒத்துழைப்பை கொடுத்த அனைத்து உறவினர்களுக்கும் மற்றும் என் நண்பர்கள் அனைவர்களுக்கும் என்பது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் வரதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டேன் அவட்ட கதை. அந்த படம் வர்றதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் ஊரில் ஷூட்டிங் வந்திருந்தார். அப்போ போய் கதையை சொன்னேன். டைம் கொடுக்க அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் டேட் இல்லை, ப்ரொடியூசர் வந்து படம் பண்ணணும் அப்படின்ட்டாரு. அப்புறம் கலையரசன் சார்கிட்ட போய் சொன்னோம். அவருக்கும் டேட் இல்லை, ரஞ்சித் சார் படம் பண்ணுன்ட்டார். தர்ஷன்கிட்ட போய் சொன்னோம். விஜய் சார் தம்பி விக்ராந்த் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் சொன்னோம். எல்லாருமே என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையில் நடிக்க பயந்தாங்க. மாடு பிடிக்கணும் அப்படின்றக்காண்டி எல்லா பேருமே பயந்தாங்க. நாங்கள் போய் கதையை சொன்னோன்னே ஓகே சொன்னார் அசோக் சார். இந்த படத்துக்கு முதல்ல அவர் நடிக்க சொல்லிச்சுக்கிறேன். இவ்வளோ துணிச்சலாக வந்து இந்த கதையை சொன்னோன்னே நடிக்க ஒத்துக்கிட்டாரு. என்ன ஒரு எந்ததுங்க அவர் பேசலை, அந்த கதையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். அது மாதிரி யாழினி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவை பார்த்துட்டு நாங்கள் செலெக்ஷன் பண்ணல, அதான் உண்மை. அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு வந்து நாங்கள் கேட்குற ஹீரோயின் செலெக்ஷன் பண்ணுற பொருளுக்குமா அந்த பொண்ணு மாடு பிடிக்குமான்னு கேளுங்கன்னு தான் ஈபிகிட்ட சொல்லுவோம் அடிக்கடி. அது மாதிரி அவர் கேட்பார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாஸ் சார் எல்லாத்துட்டையும் ஃபோட்டோ அனுப்பிட்டே இருப்பார் எங்களுக்கு. அப்போ நாங்கள் கேட்கையில் அந்த பொண்ணு வந்து நான் மாடு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல் நாள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துச்சு. அதே மாதிரியே நாங்கள் அந்த பொண்ணை செக் பண்ணணும்னு சொல்லி எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போனோன்னே பயப்படாம மாட்டை பிடிச்சிது. அதே மாட்டை அந்த மாடு ஒரு வட மாவட்டத்தில் ஜாம்பவான் எப்படின்னா யாருமே பிடிக்க முடியாத ஒரு மாட்டை அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருச்சு. அதனால அந்த பொண்ணு தான் கீரன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி ஷூட் போய் அந்த பண்ணை வச்சு முடிச்சிட்டோம். அதனால இடையில கூட பார்த்தீங்கன்னா அசோக் சாருக்கு மாடு குத்திடுச்சு சீரியஸாகவே. நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் எதாவது தான் பண்ணாரு, அவரை குத்தி ரொம்ப ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணவங்க கலையரசனாக இருக்கார், மாஸ்டர் இங்கே மிரட்டல் சிவா மாஸ்டர் ரொம்ப எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணார். அதாவது ரோகிணி மேக்கப் ரோகிணி இருக்காங்க. சாய் கோபி சார் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். முகேஷ் சார் எங்களுக்காண்டி ரொம்ப வந்து அவரை பற்றி சொல்லணும். 2 விஷயம் சொல்லிடுறேன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து மியூசிக்கே தெரியாது, இதான் உண்மை. அவருக்கு வந்து சென்னையிலே பிறந்துட்டார். சென்னை மியூசிக் தான் என்கிட்ட வந்து காட்டினார். அவர் பண்ண ஒரே ஒரு ஆல்பம் என்கிட்ட வந்துச்சு. சென்னையிலே தான் எல்லா மியூசிக் ஆடிக்கிட்டே இருந்தார். எனக்கு பிடிக்கல. சார் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி அங்கே வந்துருங்க, அங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு. அதுக்காண்டி எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த சாங் பண்ணி கொடுத்தாரு. எல்லா சாங்கும் பர்ஃபெக்டாக அமைஞ்சு. அவர் பண்ண சாங்கு இங்கே தான் இவர் தான் அப்படின்ட்டு நம்ப முடியாது, பக்கா பண்ணி கொடுத்துருக்காரு எங்கள் படத்தில். படம் வரும்போது பாருங்கள், செம்மையாக பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்புச்செழியன் சார், அவர் வந்து என்னை முதல் தடவை நாங்கள் அங்கே இதுக்கு யூனியனுக்கு போயிருக்கல என்னை பார்த்து ஒரு சொன்னார், உன் மூஞ்சியில் வெற்றிகளை தெரியுதுறான்னு முதல் சொன்னார். எனக்கு சொன்ன வார்த்தை அவர் தான். உன் மூஞ்சில் வெற்றிகளை எது, நீ கண்டிப்பாக ஜெயிப்படா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதே மாதிரி என் படத்தை பண்ணி முடிச்சு என்னுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கார் சார். ரொம்ப நன்றி சார். சம்பத் சார், நான் உங்களை பேசின கூட இல்லை. சார் ரொம்ப நன்றி சார் எல்லாத்துக்கும். என்னுடைய ஈஸ்வர் கேமரா டீம், அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. அடிக்கடி எங்களுக்குள்ள ரொம்ப ஒரு இதாகிடும் உள்ள டீமில். அவங்க என்கிட்ட பேச முடியாத பாட்டுக்கு அவங்களாம் அங்கிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் நிறையா போச்சு. அவ்வளோ பிரச்சனை நிறையா நடந்துக்கிட்டே இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். யாருமே மன உளைச்சல் இருக்க முடியாது. அதோட சொல்லணும்னா என் டேரக்ஷன் டீம் அண்ணே மேலே வாங்க, சுரேந்திரனே மேலே வாங்க, சந்துரு, பீட்டர் டீம்புரம் மேலே வாங்க, வாங்க மேலே வாங்க. தர்மா எங்க தர்மா? ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் தர்மா என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு போய் அடுத்து ஒரு படம் பண்ணிட்டாரு டேரக்டர். அவருக்கு ஒரு கிளாப் பண்ணியிருக்கேன் எல்லாருமே. அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காரு, சென்னையில் ஷூட் போயிட்டு இருக்கு. இவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல கிடையாது. இவங்க தான் எனக்கு வந்து இப்போயும் இல்லை, எப்பயுமே என் கூட ஒர்க் பண்ண போகிறவங்க இவங்க தான். சுரேந்திரனா எல்லாத்துக்கும் தெரியும், எங்களோட ஜீனியர் அவர். சுரேந்திரன் சகாப்தம் படத்தோட டேரக்டர், கேப்டன் வச்சு படம் பண்ணவர். எங்கள்கிட்ட வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அதே மாதிரி சந்துரு எனக்கு ரொம்ப உணவு, என் நண்பன் தான் அவன். நாங்கள் சின்ன வயசில் ஆஃபீஸ் பாய் வந்து வேலை பார்த்தோம் அவங்க கூட. நாங்கள் எல்லாம் ஒரே எல்லாருக்கும் வேலை பார்த்தோம். என் சந்துரு, அப்புறம் வந்து தர்மா, இவங்கெல்லாம் வந்து சேர்ந்தாங்க. நிறைய அசிஸ்டண்ட்டில் வரலாங்க. மணி, பீட்டர் பீட்ரு வந்திருக்காரு, மணி, இவங்க செல்வம், இவங்கெல்லாம் இன்னும் வரல. அதனால் சொல்கிறோம், இவங்க தான். இவங்க இல்லைன்னா நாங்கள் கிடையாது. அது ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணாங்க. அதே மாதிரி என்னை நம்பி திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க தொழிலதிபர் ராஜேஷ் அண்ணன், என் மாமா அங்கே உட்காந்துருக்காரு. சிவா ஃபைனான்ஸ் சிவா உட்காந்துருக்காங்க.
வினோத் அண்ணன். ரொம்ப எங்களுக்காண்டி உள்ள இருந்தவர் பார்த்தீங்கன்னா முத்தண்ணன், திண்டுக்கல் முத்தண்ணன். அவர் தான் அண்ணனுக்கு அடுத்து பழனிசாமி அண்ணனுக்கு நிறையா செலவு பண்ணவர். அந்த எங்களுக்காண்டி திண்டுக்கல்ல இருந்து வந்தவங்க வினோத் அண்ணன் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் நன்றிண்ணே. எல்லாருமே கண்டிப்பாக இருக்கணும், இந்த படம் பாருங்கள், எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதே மாதிரி இந்த மீசைக்காரர்கள் எல்லா படத்துலையும் மீசைக்காரர்கள், அதே மாதிரி ஆர்டிஸ்ட் பூரா எந்திரிங்க என் கூட வந்திருக்காங்க. என் நம்பி அங்கேருந்து திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நன்றி. நிறையா பேர் வஞ்சிருந்தாலும் மன்னிச்சுக்கங்க, அந்த கேட்டுறவங்கள. ஆமாம், நான் அந்தளவுக்கு ஆள் கிடையாது. இப்போ அதை பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் முதல் நன்றியை சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறீங்க. என்னன்னு சொல்கிறேன்னு தெரில, டேரக்ஷன் பண்ணல, இவ்வளோ பேர்த்த வச்சு மேன்ச்சோம், இந்த இடத்துல உதருது, மன்னிச்சுக்கோங்க எல்லாரும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி பூமி வந்திருக்கு, அப்போ நத்தல் இருந்து எங்களுக்கு வண்டி அங்கேருந்து வந்திருக்காங்க. ஆனால் மீச பாண்டியனே எனக்கு ஒன்று ரொம்ப வாழ்த்துக்கள்ண்ணே உங்களுக்கு. வேறு யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சுடுங்க. ஆனால் பாண்டியண்ணா சரி, ஓகே தம்பி, அதனால் ஒன்றும் இல்லை. ஆமாம், அது சொல்லு. அதே மாதிரி கூல் சுரேஷ் சார் எங்களை இப்போ ஏற்று வந்திருக்காங்க. இதை எல்லாத்தையுமே வழி அனுப்பி, அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் மகராஜன், அவர் வந்து ரொம்ப எங்களுக்கு இருந்தார், உறுதுணையாக இருந்தார். இதை எல்லாத்தையுமே வழி நடத்தி கொண்டு போன எங்களுடைய தினேஷ் பாபு சேகர் சார், மேலே வாங்க சார், எந்திரிங்க. இவர் இல்லைன்னா இந்த படமே கிடையாது எங்களுக்கு. இவர் இல்லைன்னா இவர் தான் எல்லாத்துக்கும் எங்களை கொண்டு வந்து நின்று இந்த இடத்துல. இன்னமும் வழி நடத்தக்கூடியவர் இவர் தான். எல்லாத்துக்கும் இந்த படத்தை போய் பாருங்கள். எல்லாத்துக்கும் நன்றி. யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. நன்றி.